பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அரசு ஊழியர்களை திமுக அரசு மீண்டும் மீண்டும் ஏமாற்றி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக அரசுக்கு பரிந்துரைப்பதற்காக அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழுவின் பதவிக்காலம் பாதிக்கு மேல் முடிவடைந்துவிட்ட நிலையில் அதன் பணிகளில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ராஜஸ்தான், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பஞ்சாப், கர்நாடகா, இமாச்சல பிரதேசம் ஆகிய 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும், அந்த மாநிலங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டை விட மிகவும் மோசமான நிதிநிலை கொண்ட மாநிலங்கள்தான் எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழக அரசுக்கு மனம் இருந்தால் 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது குறித்து ஆராய்ந்து செயல்படுத்த முடியும் என்றும், ஆனால் தமிழக ஆட்சியாளர்களின் மனம் அரசு ஊழியர்களை ஏமாற்றுவது குறித்து மட்டுமே சிந்தித்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அரசு ஊழியர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்பட்டு வருவதாகவும், வரும் சட்டப்பேரவை தேர்தலிலும் இது தொடரும் எனவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார்.